கும்பராசி கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆடி மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா கும்பராசியில் பார்த்தீங்கன்னா ராசி அதிபர் சனி பகவான் வந்து 2ஆம் இடத்துல வக்ரம் அடைந்திருக்காரு. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா ராசியிலே பார்த்தீங்கன்னா ராகு பகவானும் இருக்கார். அப்போ ராகு பகவான் இருக்கும்போது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, இனம் புரியாத திடீர் திடீர் நிகழ்வுகள் எல்லாமே இருக்கும். அதாவது திடீர் திடீர் மனமாற்றம், நம்மளே எதிர்பார்க்காத டைமில் திடீர்னு என்ற கூட நல்ல விஷயம் நடக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூட் ஸ்விங் ஏற்படும். இப்படி என்பது மனம் மாற்றம் இருக்கும். ஓவர் கற்பனையில் இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா அதிகப்படியான ஒரு கனவு, கற்பனை, ஒரு மாயையில் இருப்பாங்க. இந்த உலகத்தில் இருக்க சொன்னா ஏதோ ஒரு உலகத்தில், ஒரு கனவு உலகத்தில் அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் வந்து போயிட்டே இருக்கும். அதே போல் என்னன்னாக்கா நிறைய கவன சிதறல் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து ஏற்புடையதாக இருக்கும். நிறைய பேர் வந்து யூடியூப் சேனலில் ப்ரோக்ராம் பண்ணுறது, அந்த மாதிரியான வாய்ப்புகளும் இந்த ராகு பகவான் ஏற்படுது. என்ன ஏற்படுத்தி கொடுத்தாலும் மனசில் பார்த்தீங்கன்னா ஒரு இனம் புரியாத ஒரு கவலை, ஒரு பயம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா 2இல் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா வக்கரம் அடைகிறதுனால எப்போதும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் இருக்கும். அதே போல் என்னன்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயம், தனம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விரயங்கள் எல்லாமே இருக்கும். இதுக்கு ஜாதகம் யார் காரணம் பார்த்தீங்கன்னா ஜாதகம் தான் காரணம். தேவையற்ற விரயங்கள் இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் படிப்பில் அவ்வளோ சீக்கிரத்தில் கவனம் செலுத்த முடியாது. ஒரு கவன சிதறல்கள் என்பது இருக்கும். மனதில் பார்த்தீங்கன்னா எப்போதும் இந்த பணம் சார்ந்த எண்ணம் இருக்கும். குறிப்பாக குழந்தைகள் சார்ந்த எண்ணம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த எண்ணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஒரு நிலைக்கு போவதற்கான ஒரு தயாரிப்பு, ஒரு உந்துதலையும் அதுதான் கொடுப்போம். அந்த உந்துதலாலேயே ஒரு மன அழுத்தம் வந்து இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் என்னென்னாக்கா மன அழுத்தத்தோடு தான் கும்பராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் என்பது இருக்கும். ஸோ அந்த மன அழுத்தத்தினால இதனால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த தொழில் ரீதியான லாபத்தை ஈட்டுவது அப்படி எல்லாமே இருக்கும். ஆனால் என்னென்னாக்கா ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் இந்த காலகட்டம் கிடைக்கும். மன அழுத்தம் ஒரு சைடு இருந்தாலும் ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாதம். குறிப்பாக என்னென்னாக்கா மன மகிழ்ச்சிக்கான லாபங்கள் வந்து தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு லாபம் வந்து அதிகரிக்குமான்னு அதிகரிக்கும். அதே போல் என்னக்கா நிறைய பேர் ஆசைப்பட்ட பொருள் சேர்க்கை என்பது இருக்குது. ஏன்னா சுக்கிரன் வந்து குருவோட சேரும் போது ஒரு விலையுறந்த ஒரு பொருள், ஒரு ஃபோன் வாங்குறது, இல்லை ஏதாவது நகை, குறிப்பாக சில பேர் என்ன நகை வாங்குறது தான் வைர நகைகள் வாங்கியிருப்பாங்க, இல்லை தங்க நகை சேர்க்கை, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் இருக்கும். என்ன நடந்தாலும் ஒரு அழுத்தம் என்பது எப்போதும் இவங்ககிட்ட இருந்துகிட்ருக்கும். அதே போல் என்னென்னாக்கா ஒரு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் ஒரு எதிர்பார்த்த ஒரு இணக்கமான விஷயம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்காது. ஏன்னா நம்ம நீங்கள் ஒன்றுனீங்கன்னா அவங்க 2ன்னுவாங்க, நீங்கள் எஸ் சொன்னால் அவங்க நோ சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மாற்று சிந்தனைகள் தான் ஓடிக்கொண்டே இருக்கும். ஏன்னாக்கா அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஆழமான சிந்தனையில் இருப்பாங்க, நீங்கள் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருப்பாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பயணங்கள் போகணும், நிறைய சுற்றணும், நிறைய விஷயம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சினிமாட்டிக் வேர்ல்டில் வாழக்கூடிய தன்மை தான் இன்றைக்கி இப்போ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஸோ இவங்க வந்து என்னென்னா அந்த சினிமாட்டிக்கை விட்டுட்டு யதார்த்தத்துக்கு பயணித்தாங்கன்னா இவங்க வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும். ஏன்னா 2இல் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் அடையும் போது இவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்களோட புரிதல்கள் இருக்கும். குறிப்பாக என்னென்னாக்கா அந்த கண் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்னென்னாக்கா அந்த இரவில் நிறைய தூங்கணும். இரவில் வந்து தூங்காமல் கண் விழிக்கும் போது இந்த பார்வை திறன் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கானா கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லுவோம். அதே போல் என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் நரம்பு சார்ந்த விஷயம், அந்த நர்வஸ் பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்கும். அதே போல் ஜீரணம் சார்ந்த விஷயத்துலேயும் ஒரு கொஞ்சம் பாதிப்புகள் என்பது இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ என்னென்னாக்கா குறிப்பாக நிறைய பேருக்கு இந்த சிறுநீரகம் சார்ந்த விஷயம், சிறுநீரக கல், சிறுநீர் பையில கல், அந்த மாதிரியான விஷயம், ஜீரண குறைபாடு, மலச்சிக்கல், இந்த மாதிரியான பல சிக்கல்களை வருவதற்கான சாத்தியக்கூறுகளுக்கு இதுக்கு எல்லாமே நம்ம என்னென்னாக்கா ஹெல்த் கான்ஷியஸை காட்டிலும் சீரான உணவு பழக்கம் மற்றும் முறையான வாழ்க்கை முறை, தூக்கம், அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா குறிப்பாக இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அதிகப்படியான இந்த பழைய உணவுகளை சாப்பிடுவதனால ஃபுட் அலர்ஜிஸ்லாம் நிறைய பேருக்கு ஏற்படும். ஃபுட் அலர்ஜிஸ் ஏற்படுறது, அதுவும் என்னென்னாக்கா குறிப்பாக
எனக்கு இந்த கசப்பான விஷயங்களை சாப்பிட்றது இல்லை அதிகமான புளிப்பான விஷயங்களை சாப்பிடும் போது நிறைய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நோய்க்கான ஒரு காரணமாகவே இருக்கும். இது குறிப்பாக என்னென்னாக்கா இந்த பழைய உணவுகளை ப்ராசஸ் ஃபுட்டு அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. ஏன்னா அதுவே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனைகளுக்கு வாழ்க்கையில் ஏற்பட பிரச்சனைகளும் உடல் ரீதியான ஏற்பட பிரச்சனைகளுக்கும் ஒரு காரணியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே போல் என்னென்னாக்கா இவங்க இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கொஞ்சம் சாதகமற்ற ஒரு சூழல் தான் இருக்குது. நாம் எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்குமானா கிடைக்காது. ஸோ அதனால் என்னென்னாக்கா நிறைய பேருக்கு ஒரு கடன் என்பது ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ அப்போ என்னென்னாக்கா ஜாதகரை இந்த காலத்தில் தேவையற்ற விரயங்களும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதாவது என்னென்னாக்கா தீராத பிரச்சனைகளுக்காக விரயம் இல்லை நிகழ்ச்சி இந்த குறிப்பாக நிறைய பேருக்கு இந்த மாத விளக்கு சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு என்னென்னாக்கா உடலில் ஏற்படக்கூடிய சத்து குறைபாடு இல்லை ஹார்மோன் டெஃபிஷியன்சி இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ இல்லைன்னா உடம்புல வந்து அந்த உஷ்ணத்தன்மை குறைவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல் வாகனத்தில் பயணிக்கும் போது கொஞ்சம் எச்சரிக்கையோடு பயணிக்கணும். ஸோ அதை சார்ந்த விஷயத்தில் இவங்க வந்து கொஞ்சம் கவனம் தேவை. மேலும் என்னென்னாக்கா இவங்க இந்த ஆடி மாதத்தை சிறப்பாக வச்சுக்க என்னென்னாக்கா விநாயகர் வழிபாடு வந்து இவங்களுக்கு ஏற்றம் தரும். அப்படி இல்லைன்னா முருகர் கோயில்னா முருகர் வழிபாடை இவங்க செய்யலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, பழனி முருகன் இவங்க வாழ்க்கையில் ஒரு லாபத்தையும் எடுத்த காரியங்கள் வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஸோ அப்போ முருகர் கோயிலுக்கு போகும்போதே ஒரு தடைகள் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். இந்த பிரச்சனைகளுக்காக இவங்க என்னென்னாக்கா ஒரு சிதற தேங்காய் உடைத்து விட்டு சென்னாங்கன்னா இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இவங்க ஒரு எலுமிச்சங்காயாவது வெட்டிட்டு போனாங்கன்னா அந்த தடைகள் நீங்கி இவங்க எடுத்த காரியங்கள் வெற்றி அடையும், இவங்களுக்கு சாதகமாக முடியும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா கையில் செல்ஃபோன் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். பொருட்கள் ஏதாவது, ஏன்னா இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் கடைசியில் அப்புறம் ஏதாவது பொருட்கள் இவங்க கையிலேருந்து மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை கை தடுமாறி உடைவதற்கு இல்லை இது மாதிரியான சிறு சிறு பிரச்சனைகளும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஆடி மாதத்தை முருகர் வழிபாடோடு சேர்ந்து சூர தேங்காய் உடைத்தோ இல்லை விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சோ இல்லை எலுமிச்சங்காயோ வெட்டி போட்டோ சிறப்பான ஒரு ஆடி மாதம் அமைச்சுக்குங்க. நாங்கள் சொன்ன இந்த தகவல் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஒரு பரிணாமத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் நாம் மீன ராசியில் இது போன்ற சூட்சும தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.